Yummy. வணக்கம், நான் தான் சௌமியா. இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே எடுத்த விலாகு. ஸோ நேற்று போட்ட விலாகில் பாதி தான் என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சுது. அடுத்ததாக இன்றைக்கி வந்து ஃபுட் ரெசிபீஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். ஸோ வெஜ்ஜிலையும் நம்ம ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்ஸ்லாம் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு 10 o'clock போல் நான் நைட்டு ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ், வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு ஃபிக் எடுத்துக்கிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 11:30 மாதுளம்பழம், 2 ஆரஞ்சு, ஆல்மண்ட், அதுக்கப்புறம் டேட்ஸ், 2 கொத்து கருவேப்பிலை, 10 லீவ்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் காலையில் நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றதுனால ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் அது தாங்கும். அதுக்கப்புறம் நமக்கு லைட்டாக பசிக்கும். அந்த லைட்டாக பசிக்கிற கேப்பை வந்து நான் அழகாக ஒரு ஃப்ரூட்டும் தண்ணியும் குடிச்சு ஃபில் பண்ணிவிட்டேன். மாம்பழம்லாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம். சீசனில் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கோங்க. இது வந்து நான் லாஸ்ட் வீடியோலையும் ஷேர் பண்ணியிருந்தேன், உளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்ட்டு. நைட்டே 2 கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சுடுங்க. கொஞ்சம் தேங்காய், 2 ஏலக்காய் போட்டுட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த அரைக்கிற கேப்பில் நம்ம பாத்திரத்தில் தண்ணி வச்சு, தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து நீங்கள் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு கஞ்சியிலே பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி ரொம்பவே பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா குவான்டிட்டி நல்லா அதிகமாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக பசும்பால் இருந்ததுன்னா 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டோன்டு மில்க் இருந்தது, அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இது ஆல்ரெடி நான் காலையில் பண்ணேன். ஆனால் காலையிலே இது வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரூட்ஸும் கொஞ்சமாக சீட்ஸு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா இதில் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இதை வந்து குடிச்சிட்டேன். இதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிக்கிட்டே அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக போயிடுச்சு. ஈவினிங் போல் பாப்பா வந்ததுக்கப்புறமா நம்ம அபிஷேகம் பண்ண வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து குளத்தில் வந்து ஊற்றுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து எங்கூர் குளம், சாமி குளம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ சாமி தெப்பல் அடிக்கிறது, கோவில் அபிஷேகம் பண்ணுற தண்ணி ஃபுல்லாக இங்கே தான் வரும். அதனால் நான் இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறத மரம்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மரத்துக்கு ஊற்றிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அபிஷேக தண்ணிலாம் எடுத்து வைக்கிறதுக்கு, அந்த பூஜைலாம் தனியாக எடுத்து வைக்கிறதுக்குன்னு 2 பாத்திரம் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து குக் பண்ணலாம் மாட்டேன், இது தனியாக எடுத்து வச்சுப்பேன். அதுக்காக சொன்னேன். அண்ட் இந்த தண்ணி வந்து நம்ம குளத்தில் ஊற்றிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டேன். சரி, பாப்பா வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இல்லைனா படித்தது கொஞ்சம் நேரம் கழிச்சே நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிடலாம். இதுக்குன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம மனசு அளவில் நமக்கு எதெல்லாம் பண்ணால் ஓகே அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்காக ஒன்றும் கிடையாது. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே அங்கே ஊற்றிட்டு பாத்திரத்தை அங்கேயே வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் வந்து கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம், நானும் தனியாகவும். அண்ட் இது வந்து சாமி குளம். இங்கே வந்து திருவிழா அப்போ சாமி வந்து தெப்பல்லாம் அடிக்கும். அண்ட் நிறையா மீன்லாம் இருக்கும். 2-3 தடவை நான் இந்த குளத்துலேயும் விழுந்தும் இருக்கேன். குளம் வந்து ரொம்ப ஆழம். ஸோ அதனால் சேஃப்டியாக தான் இருக்கணும். அதனால் அவள் கையில் பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் 6 o'clock போல் எனக்கு நம்ம தான் தெரியும்ல, ஸோ லைட்டாக வசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மதியம் நம்ம வந்து உளுந்து கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். அதனால் ஈவினிங் போல் ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ஒரு தடவை நான் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருந்தேன். எனக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து பன்னீர் இருக்குன்றதே தெரியவே இல்லை. ஏன்னா எனக்கு பன்னீர் டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டாக கட் பண்ணி ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பீன்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் போட்டு வதக்கிக்கிட்டேன். ஒரு வெஜிடேபிளாக வதக்கிக்கிட்டே இருங்க. தண்ணிலாம் தெளிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயோ இல்லைனா சிம்லேயோ வச்சுட்டு நீங்கள் வதக்கிட்டே இருங்க. அதுக்கடுத்ததாக கேரட்டும் கேப்சிகமும் அரிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருந்தேன். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் வந்து வெந்திருக்கணும், ஆனால் க்ரன்ச்சியாக இருக்கணும். சாஃப்டாக பொரியல் மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான். ஸோ நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போயே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே அதை வதக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எனக்கு பன்னீர் வந்து மோஸ்ட் ஆஃப் பிடிக்காது. சீரியஸாக எனக்கு பிடிக்காது. நான் வந்து ஒரு 125 grams வந்து பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் பாதி வந்து இப்போ எடுத்துக்கிட்டேன். பாதினா ஒரு 60 grams வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம எப்பவுமே சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணாமல் அவங்க ரைஸில் எப்படி ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பன்னீரை நல்லா துருவி அதில் போட்டிருந்தாங்க. ஸோ சாப்பிடும்போது உங்களுக்கு பன்னீர் அந்த டேஸ்ட்டு சுத்தமாக வரவே இல்லை. நார்மலாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த டேஸ்ட் தான் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையாகவே
பன்னீர் டேஸ்ட் பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நல்லா துருவி இந்த வெஜிடபிளோட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நான் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது சாஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சாஸஸ் பின்னாடி அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். இப்போலாம் எந்த பொருள் வாங்கினாலும் அதை திருப்பி பார்த்துட்டு வாங்குற ஹேபிட் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட் அது. நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் சரி, என்ன ஃபுட்டு வாங்கினாலும் சரி, பேக்கேஜுக்கு பின்னாடி அதில் என்ன இருக்குன்றதை நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஸோ அது ஒரு நல்ல ஹேபிட்டும் கூட. ஸோ நல்லா போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும், அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக நான் வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் இது வந்து சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா ஓகே தான். எனக்கு வெஜிடபிள்ஸே நிறைய குவான்டிட்டி இருக்குது, அதனால் நான் ரைஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், நம்ம மைண்டும் அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கும், நீ நிறையா சாப்பிட்ருக்க அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ஆக்சுவலாக நான் வந்து எனக்குன்னு மட்டும் தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன், பட் ஆனால் குவான்டிட்டி நிறையானதுனால நானும் தனியாப்பாவும் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டிங்கனாலே போதும், அதுவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இது கூட கொஞ்சமாக வந்து சாஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இப்போ நாங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறதால எனக்கு ஒரு 30 கிராம்ஸ் வரைக்கும் ப்ரோட்டீன் வந்திருக்கும். ஏன்னா 2 பேரும் ஆளுக்கு பாதின்ட்டு ஷேர் பண்ணிக்கிட்டோம், அதனால சொல்கிறேன். இதையே நீங்கள் அப்படியே வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நைட் டைமில் மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த 6 o'clockலாம் சாப்பிட்றோம், 7 o'clockலாம் சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபில்லிங்காக சாப்பிட்டீங்க, வெஜிடபிள் பொரியல், அது கூட ஒரு இட்லி, ஒரு சப்பாத்தி, அப்படி இல்லைனா சூப் நிறையா வெஜிடபிள்ஸ் அப்படிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நிறையா சாப்பிட்டோன்றதை மைண்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோம். அதனால் உங்களோட பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும், அதுக்காக தான். ஸோ நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வரைக்கும் ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இதில் 1 கப் அளவுக்கு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் வந்து திரும்ப வெயிட் லாஸ் ஜர்னி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து சில பர்சனல் விஷயம்லாம் இருக்குது, அதனால் நான் அப்புறமா உங்க கூட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கப்பில் வந்து வச்சு இந்த மாதிரி சாப்பாடு எடுத்தேன், கொட்டிக்கிச்சு. பிகாஸ் வந்து கை ரொம்ப சூடாக இருந்தது, அந்த பாத்திரம் ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால தான். ஸோ அதுக்கப்புறமா அழகாக ஒரு கப் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி டே நமக்கு சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடும். மோஸ்ட் ஆஃப் வந்து டியூஸ்டே அண்ட் கிருத்திகை இந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன். அண்ட் நிறைய டைம் வந்து ஃபாஸ்டிங்கை அதில் கண்ட்ரோலில் கொண்டு வந்துப்பேன். ஸோ 1 மணிக்கு மேலே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன், படைச்சதுக்கப்புறம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்துச்சு, அதனால் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேற்று போட்ட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே செம்ம பாசிட்டிவான கமெண்ட்ஸ், ஒரு கமெண்ட்ஸும் எனக்கு செம்மையாக ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செம்மையாக மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏன்னா இது என்னோடய வேலைன்னு தாண்டி இது நான் ஒரு பேஷனாக தான் எடுத்துக்கிட்டேன், அதனால் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த விலாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஒரு விலாகில் வேறு நல்ல ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.